வாங்க வாங்க, இந்த கிராமத்தானோட சிக்கனி சுவை எப்படி இருக்குன்னு தெரியும்ல. சீக்கிரம் வந்து எல்லாம் வாங்கி சாப்பிடுங்க. பாட்டி சிக்கன் வாங்கி கொடு. சிக்கன் எப்பா 100 சிக்கன் எவ்வளவு? 100 சிக்கன் 60 ரூபா தான். ஏன்னா நடந்து வந்து விக்கிறோம்ல, அதனால 10 ரூபா கூட்டி. அடே அப்பா 100 சிக்கன் 60 ரூபானா ரொம்ப மோசம். கடையில போய் கேட்டா 50 ரூபா 40 ரூபா தானே சொல்றாங்க. நீ மட்டும் என்ன 60 ரூபாய்க்கு வித்துட்டு வர? ஏமா இஷ்டம் இருந்தா வாங்க, இல்லன்னா கிளம்புங்க. இந்த கிராமத்தா எப்பவும் ஒரே விலைக்கு தான் விற்பான். ஏல நீ வாழ, உனக்கு வீட்டுல கறியை வாங்கி நெல்ல எண்ணெயில போட்டு தரேன். ஓ நீ போட்டு தரது நல்லா இருக்காது. இந்த கிராமத்தா தாத்தா கிட்ட வாங்கி சாப்பிட்டாதான் சிக்கன் நல்லா இருக்கும். இங்க வாங்கி கொடு. இங்க சொன்ன கேட்க மாட்டேன். சரி 100 கொடுத்து தொலை. இதத்தானே முதலே சொல்லிதே. முதலே வித்துட்டு போயிருந்தா இந்நேரம் நான் அடுத்த வியாபாரத்துக்கு போயிருந்திருப்பேன்ல. என்ன எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். உன்னைய முதல் தடவை காதலிச்சேன், அப்ப நீ ஒத்துக்கல. ஆனா இப்ப பாத்தியா எனக்கு அன்பா பேசி பழகுறேன்ட்ட. எல்லாம் ஒரு சிக்கனுக்காகத்தேன். சரி நல்லா இருக்கிறியா? நீயே வயிற்றுக்கு சாப்பிடுறியா? உடம்பு இழைச்சு போயிட்ட. நீ என்னோட முன்னாள் காதலா இருந்தாலும் உன் மேல எனக்கு ரொம்ப அக்கறை இருக்குடே. அக்கறை வந்து என்ன பண்றது? 2 பேரும் கல்யாணம் பண்ணி நல்லா சந்தோஷமா இருந்திருக்கலாம். நீ இதாண்டி மிஸ் பண்ணிவிட்ட. ஏல சத்தம் போடாத. என் புருஷனுக்கு கேட்டு புடிச்சுனா ஆஞ்சு புடுவியான். சரி சரி, இப்ப எதுக்கு என்கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்க? நீ போற உன் கை பக்கத்துல ஒரு சிக்கன் இருக்கும்ல, அதை வாங்கி சாப்பிடலாம் தாண்டா வந்தேன். கொண்டா. என்ன ஈசு, உனக்கு கொடுக்காமையா இருக்க போறேன். பொறு கொடுக்குறேன். சரி நான் கிளம்புறேன். என்ன அட அழுகாம போயா. காலங்கு ஓய்ந்த பின்னும் காதல் என்ன, வாலிபம் தேய்ந்த பின்னும் கூச்சம் தான் என்ன. இல்லை பாட்டெல்லாம் அப்புறமே பாடிக்கலாம். கிளம்பு வியாபாரத்தை பாருப்போ. எல்லாம் ஒரு சிக்கனுக்காக என்னெல்லாம் பேச வேண்டியது இருக்குது. வந்துபிட்டு பாட்டு பாடுறேன் தடிப்பைய. அங்க பாத்தியா கிராமத்தான் தாத்தா வந்துட்டாரு. அவர் கடையில சிக்கன் வாங்கி கொடுமா, நல்லா இருக்கும். தாத்தா சிக்கனே ஒரு 100 கிராம் கொடுத்துருங்க அவளுக்கு. என் மருமவளுக்கு சிக்கன் இல்லன்னு சொல்லுவேனா? இரு அசாத்திய குடுக்குறேன். நீங்க சிக்கன் கொடுத்துட்டீங்களா? போங்க வீட்டுக்கு. என்னைய மருமவன் கூப்பிட்டீங்கல, அப்ப நான் கொஞ்சம் சொந்தக்கார பொண்ணு தானே, என்கிட்ட காசு வாங்க கூடாது. போங்க. அது ஒரு முறைக்கே கூப்பிடுறதுக்கு என்ன? ஏடி சும்மா இருட்டி. அவர் ஏதோ ஒரு பாசத்துல கூப்பிடறானே, காசு கொடுக்காம விட்டு போறதா? ஏம்மா மருமவன் கூப்பிட்டா சொந்தக்காரங்க மாதிரி தானே, அதனால தான் சொன்னேன். சரி 2 கறியை கீழே போட்டு வா. எதுக்குமா லூசா நீ? 2 கறி எது கீழே போடணும்? அவ்வளவு வேஸ்ட். ஏடி சொல்றது கேளு. சுடுகாட்டுல நிக்கிற பேய்கள்லாம் நிக்க மாட்டே. 2 கறியை போட்டோம்னா அதை எடுத்துட்டு போயிருமால, பின்னாடியே வரும் சொல்லிக்கிறாங்க. ஐயோ அப்படியா? அப்ப நான் போட்டு போறேன் இரு. சரிங்க தாத்தா நாங்க போயிட்டு வரேன். உங்களோட கூடையில இருந்து 2 கறியை கீழே போட்டு விட்டு போங்க. ஏன் சொல்றேன்னா காத்து கருப்பி அடிச்சு விட கூடாதுல. பேய்க்கெல்லாம் நாங்க அரிகிரிலாம் போட மாட்டேன். நானே கஷ்டப்பட்டு வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இல்ல பேய்க்கு வேறையா? ஐயோ என்ன மேல இருந்து சட்டியக்கணா? ஐயோ நீ யாரு இப்படி போற மாதிரி புத்துக்கு நிக்கிற? எனக்கு கறி போட சொன்னா போட்டியாடா கிளவா. அதனாலதான் மொத்த கறி நானே திங்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். நீ போட்டிருந்தா 2 கறி, நானா எடுத்தா மொத்த சட்டி. ஐயோ ஆத்தா வேணாம் வேணாம், மொத்த கறி எடுக்காத. 2 கறி மட்டும் போற தின்னுபிட்டு போயிருமா? தயவு செஞ்சு வியாபாரத்துல விளையாடாத. அப்படியா? அப்போ கூட விளையாடவா? அடியே சீலா மாலா எல்லாரும் ஓடிவாங்க. கிளவே வந்திருக்கிறியா? தூக்கிட்டு போய் சுடுகாட்டுல வச்சு கும்மி அடிக்கலாம். ஐயோ வேணாம், ஓடி போயிரு விட்டுரு. கிழட்டு பையன், 2 கறி போட வாக்கு இல்லாத பையன்.